இப்போ ஜேர்னல் வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஹிமான்ஸு 2017. ஹிமான்ஸுங்கிறவரோட டிரான்சாக்ஷனை வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து இப்போ நம்ம இதை வந்து ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூலை இங்கே பார்த்துருவோம். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு 3 ரூல் இருக்குது. இதான் வந்து அக்கௌண்ட்ஸோட கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஆல்சார் நபர்கள் சம்பந்தப்பட்டது, ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது நேச்சுரல் பர்சன் இல்லை ஆர்டிஃபிஷியல் பர்சன். நேச்சுரல் பர்சன் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸை மென்ஷன் பண்ணோம். ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னா பேங்க்கு, கம்பெனிஸ், இவங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பர்சனில் வருவாங்க. இதுக்கு ரூல்ஸ் என்னன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் தி கிவர். அதாவது இப்போ தமிழில் வந்து இதுக்கு என்னன்னா பர்சனல் அக்கௌண்ட்ங்கிறது ஆல்சார் கணக்குன்னு பேர். டெபிட் த ரிசீவர் அப்படின்னா பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. அதாவது நம்மகிட்டேருந்து பொருளையோ பணத்தையோ வாங்குபவர் ரிசீவர், அவரை பற்று வைக்கணும், டெபிட் பண்ணணும். நம்மளுக்கு யாராவது பணமோ பொருளோ கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து கிவ்வர்னு பேர். அதனால தருபவரை அவங்கள வந்து கிரெடிட் பண்ணணும். இது பர்சனல் அக்கௌண்ட். செகண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா சொத்து கணக்கு அப்படின்னு தமிழில் பேர். இதுக்கான ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது என்ன கம்பெனி உள்ள வருதோ, அதாவது என்ன நம்ம கைக்கு வருதோ அதை டெபிட் பண்ணோம். என்ன நம்ம கம்பெனி கையை விட்டு வெளியில போதோ அல்லது கம்பெனிக்கு வெளியில போதோ அதை கிரெடிட் பண்ணோம். இது வந்து ரியல் அக்கௌண்ட்ல வரும், சொத்து கணக்குல வரும். சொத்து கணக்குல எது எதெல்லாம் வரும் அப்படின்னா பிக்சட் அசெட், கரண்ட் அசெட், ஃபிக்டிசியஸ் அசெட். அதாவது தமிழ்ல வந்து நிலையான சொத்துக்கள், நடப்பு சொத்துக்கள், கண்ணுக்கு புலனாகாத சொத்துக்கள், இது எல்லாமே இதில் ரியல் அக்கௌண்ட்டில் வரும். லாஸ்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட். இது வந்து தமிழில் வந்து பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதில் டெபிட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின். அதாவது செலவுகளையும் நஷ்டங்களையும் டெபிட் பண்ணணும், பற்று வைக்கணும். வருமானங்களையும் ஆதாயங்களையும் வர வைக்கணும். இது வந்து தமிழில். அதாவது நம்மளுக்கு எதுலாம் செலவுன்னு நினைக்கிறோமோ, எக்ஸ்பென்சஸ்ன்னு நினைக்கிறோமோ, எதுலாம் லாஸ்ன்னு நினைக்கிறோமோ அதை டெபிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சேலரி நீ கொடுக்குற, சேலரி நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி வேஜஸ் நீ கொடுக்குற, வேஜஸ் கொடுத்தோன்னா அதுவும் எக்ஸ்பென்சஸ். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் டெபிட் பண்ணணும். உனக்கு ஏதாவது இன்கம் வருது, அதாவது ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோம், ரெண்ட் பெய்டு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னா இன்கம். அதாவது நம்மளுக்கு வருமானம் வர்றது எல்லாமே என்ன செய்யணும்னா கிரெடிட் பண்ணணும். இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஜேர்னல் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து December 1 பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் ₹75,000. அதாவது கேஷ் போட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ₹75,000 அமௌண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஜேர்னல் என்ன அப்படின்னா December 1 டேட் காலத்தில் வந்து December 1ன்னு போட்டுக்கணும். பர்டிகுலர் காலத்தில் வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 75,000, டு கேபிட்டல் 75,000. ஏன் கேஷை வந்து டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ரியல் கேஷ்ங்கிறது வந்து சொத்து கணக்கு ரியல் அக்கௌண்ட்ல வரும். டெபிட் வாட் கம்ஸ் இன், எது பிஸ்னஸ் உள்ள வருது, கேஷ் உள்ள வருது. அதனால கேஷை வந்து டெபிட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 75,000. அந்த கேஷ் எந்த பேரில் வருது அப்படின்னா முத பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸுக்காக போடக்கூடியது எல்லாமே கேபிட்டல். அதனால டு கேபிட்டல் அப்படிங்கிற பேரில் டு கேபிட்டலை கிரெடிட் பண்ணுறோம். அப்போ இதுக்கு ஜேர்னல் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 75,000, டு கேபிட்டல் 75,000. அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ், கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ், இந்த மாதிரிலாம் எது வந்தாலும் நம்ம ஜேர்னல் என்ன போடணும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அப்படின்னு போடணும். இதுக்கு நேரேஷன் எழுதணும். நேரேஷனுங்கிறது கம்பல்சரி. ஒவ்வொரு ஜேர்னலும் முடிக்கும் போது இந்த ஜேர்னலை பற்றின நம்ம வந்து கீழே வந்து நேரேஷனாக கொடுக்கணும். ஜேர்னலை பற்றின டிரான்சாக்ஷனை பற்றி நம்ம கொடுக்கணும். இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் அப்படின்னா நேரேஷனில் எழுதணும். செகண்ட் ஜேர்னல் December 7 பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ₹10,000. அதாவது December 7 அன்னைக்கு குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் கேஷ் கொடுத்து. அப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் வரும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு வரும்.
எதுக்குன்னா பர்ச்சேஸ் அப்படின்னால என்னன்னா பொருள் வந்து நம்ம வாங்குறோம்னு அர்த்தம், நம்ம கைக்கு வருது, ஹிமான்ஸு கைக்கு வருது. ஹிமான்ஸு போய் குட்ஸு வாங்குறாரு, பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ இது குட்ஸுங்கிறது எதில் வரும்? ரியல் அக்கௌண்ட்டில் வரும். அப்போ ரியல் அக்கௌண்ட்டில் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். என்ன கம்பெனி உள்ளே வருதோ அதை டெபிட் பண்ணோம். இங்கே என்னவா வருது? குட்ஸுன்னு வருது. அதனால குட்ஸை டெபிட் பண்ணுறோம். ஆனால் வெறும் குட்ஸுன்னு வருனா என்ன குட்ஸுன்னு மென்ஷன் பண்ணல. சப்போஸ் ஃபர்னிச்சர் வாங்கியிருந்தா ஃபர்னிச்சர்னு போடலாம், மிஷினரி வாங்கியிருந்தா மிஷினரின்னு நேம் வந்துருந்துச்சுன்னா அதை அந்த நேமை மென்ஷன் பண்ணுவோம். இங்கே குட்ஸுன்னு கொடுத்துருக்கிறதுனால எந்த நேமும் மென்ஷன் பண்ணாதனால இந்த குட்ஸுன்னு மட்டும் வந்தால் நம்ம பர்ச்சேஸ்ன்னு தான் போடணும். அதனால தான் இதுக்கு இந்த ஜேர்னல் போடும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போட்டிருக்கோம். டு கேஷ் என்ன கொடுத்து வாங்கியிருக்கோம்? கேஷ் கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். அப்போ கேஷுங்கிறது என்ன ஆகுது? வெளியில் போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எங்கே குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன கொடுக்குறோம்? பணம் கொடுத்து வாங்குகிறோம். அப்போ உள்ளே வர்றது குட்ஸு வருது, வெளியில் போகிறது கேஷ் போகுது. அப்போ இதுக்கு ஜேர்னல் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 1 lakh 1 lakh. இதுக்கு நேரேஷன் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். December 9 சோல்டு குட்ஸ் டு சுவாதி 5000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th அன்னைக்கு, டிசம்பர் மாதம் 9th அன்னைக்கு சுவாதிக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க குட்ஸை. அப்போ இங்கே ரிசீவர் யாரு? சுவாதிங்கிற ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டில் வருவாங்க. பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர். அதாவது ரிசீவர் பெறுபவரை பற்றுவை அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே ஹூ இஸ் த ரிசீவர்? சுவாதி இஸ் த ரிசீவர். அதனால சுவாதியை டெபிட் பண்ணும். சுவாதி அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு வரணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம்? சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால டூ சேல்ஸ் அப்படின்னு வருது. அப்போ சுவாதி அக்கௌண்ட் டெட்டார் 5000, டூ சேல்ஸ் 5000 அப்படின்னு வரும். இங்கே வந்து இந்த இதில் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சோல்டு குட்ஸ் டு சுவாதி அப்படின்னா நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாலே அது வந்து கிரெடிட் சேல்ஸ். சப்போஸ் சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து கேஷ் சேல்ஸ். இப்போ சோல்டு குட்ஸ் டு சுவாதின்னு நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கிரெடிட் சேல்ஸு. அப்போ வந்து என்ன வரணும்? சுவாதி அக்கௌண்ட் டெட்டார் டூ சேல்ஸ்ன்னு தான் வரும். சப்போஸ் சோல்டு குட்ஸ் டு குட்ஸ் ஃபார் கேஷ்னு இருந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டூ சேல்ஸ்னு வரும். அப்போ நேம் மென்ஷன் பண்ணால் அது கிரெடிட் சேல்ஸு, கேஷ்னு வந்துச்சுன்னா அது கேஷ் சேல்ஸு. இந்த சம்மில் 9th வந்து சுவாதிங்கிறது நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அது கிரெடிட் சேல்ஸு. அதனால தான் சுவாதி அக்கௌண்ட் டெட்டார் டூ சேல்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இதுக்கான நேரேஷன் கிரெடிட் சேல்ஸ் டு சுவாதி. இங்கே சேல்ஸ்ன்னு திருப்பி போட்டிருக்கேன், ஆக்சுவலாக இது சுவாதின்னு வரும், அதை மாற்றி எழுதிங்க. கிரெடிட் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னாலே கிரெடிட்னால என்ன அப்படின்னா கடனுக்கு விற்பனை செய்கிறதுன்னு அர்த்தம். கேஷ் சேல்ஸ் அப்படின்னா ரொக்கத்திற்கு விற்பனை செய்கிறதுன்னு அர்த்தம். நீ ஒரு கடையில் போய் பணம் கொடுத்து வாங்கினீன்னா, ஒரு பொருளை வாங்கினா அது கேஷ் சேல்ஸ். அதே நேரத்தில் அந்த பொருளுக்கு வந்து பணம் கொடுக்காம பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்து பணத்தை வந்து ஒரு மாதம் சென்று தரேன் இல்லாட்டி அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் கிரெடிட் சேல்ஸ். அதாவது கிரெடிட் சேல்ஸுங்கிறது கடன் விற்பனை. நெக்ஸ்ட் டிசம்பர் 12 பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ₹3000. இந்த இதில் பாருங்க பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர்னு இருக்கு. ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான். இங்கே டிசம்பர் 7ல் பாருங்க பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ்ன்னு இருக்கு. பர்ச்சேஸ் குட்ஸு, இங்கே பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர். இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இங்கே குட்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். என்ன பொருள் குட்ஸுங்கிறது ஸ்டாக்கை தான் மென்ஷன் பண்ணோம், குறிக்கும். அதனால பர்ச்சேஸ்ன்னு நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இங்கே பர்ச்சேஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதே நேரத்தில் இதில் வந்து பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் என்ன வாங்குகிறோங்கிறத அந்த பொருளோட நேமை மென்ஷன் பண்ணுறோம். அரைக்கலன் வாங்கியிருக்கிறோம், மிஷினரி வாங்கியிருக்கிறோம், கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கிறோம். நேம் வந்துச்சுன்னா அந்த நேம் என்ன பொருள் வாங்குகிறோமோ அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். இங்கே பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே போடும்போது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு தான் போடணும். ஏன் அப்படின்னா ஃபர்னிச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்றாவது அசெட், இது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். என்ன கம்பெனி உள்ளே வருது? ஹிமான்ஸு கைக்கு வருது, ஃபர்னிச்சர் வருது. வாட் கம்ஸ் இன்? ஃபர்னிச்சர் வருது. அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார். என்ன வெளியில் போகுது? இங்கே எதுவுமே போடல அப்படின்னா அது கேஷ் போகிறதா, கேஷ் கொடுத்து வாங்குறதா அர்த்தம். கேஷ் வெளியில் போகுது. வாட் கோஸ் அவுட்? கேஷ். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு வரும். அதை தான் இப்போ நம்ம இங்கே ஜேர்னலாகவே பார்க்குறோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் 3000 டு கேஷ் 3000. இதுக்கு நேரேஷன்
being furniture purchased for cash. December 18, cash received from Swati in full settlement 4,000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சுவாதி, சுவாதி கிட்டேருந்து கேஷ் வந்து வந்திருக்கு. ரிசீவ்டுனா சுவாதி கிட்டேருந்து பெற்றிருக்கிறோம். எவ்வளோன்னா 4000 ரூபாய். ஃபுல் செட்டில்மெண்ட்டுன்னு வந்திருக்கு. அப்போனா இதுக்கு முன்னாடி சுவாதிக்கு ஏதோ நடந்திருக்கு, டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா டிசம்பர் 9, டிசம்பர் 9 வந்து சோல்டு குட்ஸ் டு சுவாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுவாதின்னு வந்தால் என்னன்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கடனுக்கு விற்பனை செஞ்சுருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிசம்பர் 9 சுவாதிக்கு வந்து கடனுக்கு விற்பனை 5000 ரூபாய்க்கு கடனுக்கு விற்பனை செஞ்சுருக்கிறான். அதுக்கான அமௌண்ட் வந்து டிசம்பர் 18 தான் சுவாதி கொடுத்துருக்கா. எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 4000 ருபீஸ் தான் கொடுத்துருக்குறா. ஆனால் இங்கே என்ன செஞ்சுருக்கான், ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லாமே கொடுத்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணிட்டதா கொடுத்துருக்குறான். அதாவது கடனுக்கு பொருள் கொடுத்தது 5000 ரூபாய், ஆனால் நம்ம கேஷ் சுவாதிக்கிட்டேருந்து வாங்கினது 4000 ரூபாய், ஆனால் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 1000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 5000 வாங்குற இடத்துல 4000 தான் வாங்கியிருக்கிறோம். அப்போ அந்த 1000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது, அது என்ன, அதுதான் டிஸ்கவுண்ட். அது வந்து நம்மளுக்கு லாஸ். இங்கே பாருங்கள், நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸும் லாஸும் டெபிட் பேலன்ஸில் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே வந்து அந்த டிஸ்கவுண்ட்டுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த லாஸ், அதனால அதை டெபிட் பேலன்ஸ் காட்டும். இப்போ ஜேர்னலில் பார்ப்போம் வாங்க. ஜேர்னலில் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 4000, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 1000, டு சுவாதி 5000. சுவாதிக்கு பொருளை விற்றது 5000, அதனால தான் இங்கே 5000 போட்டிருக்கோம். சுவாதிக்கிட்டேருந்து கேஷ் வந்தது 4000 வந்திருக்கு. அதனால கேஷ் வந்து உள்ளே வந்திருக்கு. ரியல் அக்கௌண்ட்டில் வாட் கம்ஸ் இன் டெபிட், கேஷ் உள்ளே வந்திருக்கு. கேஷ் தான் உள்ளே வந்திருக்கு. வாட் கம்ஸ் இன் கேஷ் உள்ளே வந்திருக்கு 4000. அப்போ இங்கே வந்து 4000 இருக்குது, இங்கே 5000 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1000 இருக்குது. அந்த 1000ங்கிறது என்னன்னா டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ங்கிறது லாஸில் வரும். அதனால நாமினல் அக்கௌண்ட்டில் பாருங்கள், எக்ஸ்பென்சஸும் லாஸும் டெபிட் பேலன்ஸ் காட்டுங்கிறதுனால அந்த 1000 வந்து டெபிட் பேலன்ஸில் காட்டுறோம். எப்போதுமே இங்கே வந்து டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஜேர்னலில் டெபிட்டில் ஒரு அமௌண்ட்டும் கிரெடிட்டில் ஒரு அமௌண்ட்டும் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கேஷுக்கு, டெபிட் சைட்லேயும் 1 lakh ருபீஸ் கொடுத்துருக்கான், கிரெடிட் சைட்லேயும் 1 lakh ருபீஸ் கொடுத்துருக்கான். அதே மாதிரி சுவாதி சேல்ஸ், சுவாதி டு சேல்ஸ் டிசம்பர் 1 சுவாதி அக்கௌண்ட் டெட்டார் 5000, டு சேல்ஸ் 5000, டெபிட் சைட்லேயும் 5000 இருக்குது, கிரெடிட் சைட்லேயும் 5000 இருக்குது. அதாவது ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா கேஷ் 4000 வந்திருக்கு, சுவாதிக்கு சேல்ஸ் பண்ணது 5000 இருக்குது. அப்போ டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன அங்கே பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னா ஒரு 1000 ருபீஸ். அப்போ இங்கே இந்த டெபிட்டில் இருக்கிற கேஷையும் டிஸ்கவுண்ட்டையும் கூட்டினா 5000 வருது. சுவாதிக்கிட்டேருந்து வர வேண்டியது எவ்வளோ, கடனுக்கு விற்றது எவ்வளோனா 5000. இப்போ டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவல் ஆகிடுது. இப்படி தான் ஜேர்னல் நம்ம போடணும். டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். மாறி வந்துச்சுன்னா ஒன்று கூடவோ ஒன்று குறைச்சலோ வரக்கூடாது, வந்தால் கணக்கு தப்பு. இங்கே ஏன் வந்து சுவாதியை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சுவாதிங்கிறது என்னன்னா பணம் முன்னாடி வந்து நம்மக்கிட்டேருந்து பொருளை வாங்கினாங்க, அதனால டெபிட் த ரிசீவர்னு போட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பணத்தை வந்து சுவாதி வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ சுவாதி கொடுக்கறதுனால கிரெடிட் த கிவர், கிரெடிட் த கிவர்னு கொடுக்குறோம். அதனால தான் சுவாதி வந்து டு சுவாதி அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். டு சுவாதி 5000 அப்படின்னு போட்டிருக்கிறோம். அதனால் இதுக்கு நேரேஷன் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சுவாதி, டிஸ்கவுண்ட் அலோடு டு ஹர். டிசம்பர் 25 பெய்டு ரெண்ட் 1000 ருபீஸ். இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா 25 டிசம்பர் 25 அன்னைக்கு ரெண்ட் கொடுத்துருக்கான். பெய்டுனா செலுத்துதல். என்ன செலுத்தியிருக்கான், ரெண்ட்டு செலுத்தியிருக்கான். எவ்வளோ, 1000 ருபீஸ். இதுக்கு ரெண்ட்டு செலுத்துகிறான் அப்படின்னா பணம் நம்ம கையை விட்டு வெளியில் போகுது. பணம் கையை விட்டு வெளியில் போனால் என்ன, எக்ஸ்பென்சஸ். அப்போ இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு பேர் இங்கே என்ன, ரெண்ட்டு. அப்போ இதுக்கு ஜேர்னல் எப்படி போடணும் அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 1000 டு கேஷ் 1000 அப்படின்னு போடணும். இப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போட்டுட்டு 1000 போட்டுட்டு டூன்னு போடும்போது நான் போன இதில் சொல்ல விட்டுட்டேன், இந்த இதில் சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு 2
கேப் டைம் 2 ஸ்டெப்பு விட்டு தான் நம்ம டு கேஷ் அப்படின்னு போடணும். கிரெடிட்டில் வர்றதுக்கு நேரடியாக ரெண்டுக்கு நேராக போடக்கூடாது. 2 ஸ்டெப்பு விட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா டு கேஷ் அப்படின்னு எழுதணும் 1000. அதே மாதிரி கிரெடிட்டில் எழுதும் போது நம்ம என்னன்னா டூன்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். டெபிட்டில் வரும்போது ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போடணும். கிரெடிட்டில் எழுதும் போது டூன்னு போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு ரெண்ட்டுக்கு வந்து ரெண்ட் பெய்ட் பை கேஷ், இது நேரேஷன் எழுதிடுறோம். அடுத்தது வந்து கட் பண்ணி டிசம்பர் 30 பெய்ட் சேலரி 1500. அதாவது 30th அன்னைக்கு வந்து சேலரி கொடுத்துருக்குறாரு. அதாவது ஹிமான்ஸு அவர் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஒர்க்கருக்கு சேலரி கொடுத்துருக்குறாரு. எவ்வளோனா 1500 கொடுத்துருக்காரு. சேலரின்னு நம்ம கொடுத்தோன்னா பணம் ஹிமான்ஸுங்கிற ஒரு கையை விட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியில் போகுது. என்ன பேரில் போகுது அப்படின்னா சேலரிங்கிற பேரில் போகுது. ஏன்னா பெய்டு சேலரினா சம்பளம் செலுத்தியதுன்னு அர்த்தம். 1500. இதுக்கு ரூல்ஸ் என்னன்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும் டெபிட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படின்னு. இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு பேர் என்னன்னா சேலரி. இதுக்கு ஜேர்னல் என்ன அப்படின்னா சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 1500. சேலரி அக்கௌண்ட்டை ஏன் டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா சம்பளம் கொடுக்குறோம். சம்பளம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்றாவது எக்ஸ்பென்சஸ், அதனால் அதை டெபிட் பண்ணிடுறோம். கேஷ் டு கேஷ் அப்படின்னா பணம் வந்து நம்ம கையை விட்டு வெளியில் போகிறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கிரெடிட். இங்கே என்ன வெளியில் போகுது? கேஷாக வெளியில் போகுது. என்ன பர்பஸ்க்காக போகுது? சேலரிக்காக போகுது. அதனால டு கேஷ் அப்படின்னு போட்டு 1500. இதுக்கான நேரேஷன் சேலரி பெய்ட். இந்த சம்மை வந்து நோட்டில் எப்படி வந்து எழுதணுங்கிறதுல நோட்டில் எழுதி அதை பிக்சராக எடுத்து இதில் வச்சுருக்கிறேன். இதை பார்த்துட்டு நோட்டையும் அப்படியே அந்த பிக்சரையும் பாருங்கள்.